முதல் ராசியான மேஷ ராசி இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய காதல் அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மேஷ ராசி நேர்களுடைய குணாதிசயம் சொல்லுங்க சார். ஒரு இனிமையான ஒரு சூழல்ல நம்ம புரிகிற மாதிரி சொல்லலாம். சரி. எப்பொழுதுமே எல்லாரும் சொல்றது ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம் கொண்டது ஒரு ராசின்னு சொல்றாங்க. அப்போ அந்த 2.25 நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட்னு சொல்லுவாங்க. சரி. அப்போது இதை பிரித்து சாஸ்திர கணக்கில் வச்சு தான் இந்த ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. வானமண்டலத்திலேருந்து வரப்போது அந்த கதிர் இயக்கங்கள் எப்படி வரும்னா 24 மணி நேரத்தில் அது மாறி மாறி வரும்பொழுது என்ன பண்ணுன்னா, அந்த மேசராசினியர்கள் அறத்தில் பிறந்திருக்காங்களா, பொருளில் பிறந்திருக்காங்களா, இன்பத்துக்காக பிறந்திருக்காங்களா, இல்லை மோட்சத்துக்காக பிறந்திருக்காங்க, அங்கே 4ஆக பிரித்து அதுக்குள்ளே வருவாங்க. அடுத்தது என்ன செய்வாங்க, இளமையில் காதலா, முதுமையில் காதலா, இல்லை மையத்தில் காதலா, இல்லை சன்னியாச சாதுவா, இப்படி வருவாங்க. சரி. அதுக்கு அடுத்தது என்னென்னா பருவநிலை குணாதிசயங்கள். அந்த குணாதிசயம் போது ராட்சச குணம், தேவகுணம், மனித குணம். இவன் இந்த 24 மணி நேரத்தில் பிறந்த வேணா மேசராசியாக இருக்கான். அவன் எந்த குணத்தில், எந்த நட்சத்திரத்தில், எந்த லக்னத்தில் பிறந்தான்ல, அது திதிகரண யோகம். அந்த பஞ்ச அங்கத்தை இணைக்கும்போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு அது ஒரு விதமான காதலாக இருக்கும். ஆகமொத்தத்தில் மேசராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்க சுக்கிரன் தானே, இது கேது ஞானக்காரகன், அவன் சுக்கிரன். அறிவு என்ன பண்ணும், ஒரு சாதுக்கிட்ட நிறைய பேர் கெட்ட பேர் இங்கே வருது. ஒரு சாது ஒரு பெரிய மடாதிபதியாக இருக்கார், அங்கே இந்த பொண்ணு ஏன் உள்ளே போனது வெளியே வரல, இவர் என்ன சரி சந்தேகம் வருதா இல்லையா? அப்போ என்ன காரணம், அடுத்த நட்சத்திரமே சுக்கரனோட நட்சத்திரம். அவன் சாதுன்னு சொல்லிட்டு பேர் எடுக்க முடியாது. அதுக்கு 12வது நட்சத்திரம் 22, அதாவது இதுக்கு விரய நட்சத்திரம் இது. ஆகையினால கெட்ட பேர் வருது. அந்த சாது என்ன பண்ணுறாரு, ஞானத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருப்பார், ஞான விஷயத்தை தான் கொண்டுப்பார். இதை காதல் என்ற இந்த இன்பத்தை கொண்டாந்து அது உள்ளே விட்டுருவாங்க. சட்ட ரீதியான குற்றத்தில் கொண்டு போவாங்க. ஆனால் சமூக ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவை காதலிப்பது யார் வேணும்னா காதலிக்கலாம். அன்பை காதலிக்கிறாங்களா, அறிவை காதலிக்கிறாங்களா? அன்பை காதலிச்சா அங்கே என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த பொருள் இன்பத்துக்குள்ளே மாட்டிக்குவாங்க. அதாவது அறிவை காதலிச்சா ஒன்று அந்த உடைய ஞானத்தை காதலிப்பாங்க, இல்லை மோட்சத்தை காதலிப்பாங்க. நான் அப்பாப்பா இந்த பூலோகத்தில் மாட்ட மாட்டேன், என்னை விட்டு நான் போகிறேன். அப்போ அந்த நாளுமே அதுக்குள்ளே இருக்குல்ல. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இந்த மேசராசி நேயர்களில் கேதுவின் சாரத்தில் பிறந்தவங்க, கேதுக்கு அடுத்தது சுக்கிரனோட புத்தி தான் வரும். அடுத்தது கேதுல கேது புத்தி வரும், கேதுல சுக்கிரன் புத்தி வரும். சரி. அப்புறம் சூரிய புத்தி, அப்புறம் சந்திர புத்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னா அன்பு, அறிவு, தெளிவு இதுக்குள்ளே வருது. இதுக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோம், ஒரு ஞானஸ்தானம்னு ஒன்று சொல்லுவாங்க. அறிவின் மூலமாக ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் பண்ணுறாங்க. அந்த ஒழுக்கம் எப்படி இருக்குன்னா அந்தந்த பருவத்துக்கு ஏற்றது மாதிரி இருக்கும். அந்த பருவத்துக்கு ஏற்றது மாதிரி காலையில் பாட்டி எழுந்திருக்கல, என்னாச்சு, என்னோட சந்தேகம் வந்துடும், அது போயிட கேட்ட போகுதுன்னு அப்படி இருக்கும். அதே என்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போல இன்னும் தூங்கிட்டு இருக்காளே, அங்கே வரும். இது மாதிரி ஞானங்கள் அதை கனெக்ட் ஆகும்போது முதல் நட்சத்திரத்தை காரவங்க, அதே ராசியில் பிறந்தவங்க சுக்கிரனோட கனெக்ட் ஆகும்போது ஒரு விதமான காதலாக இருக்கும். இந்த காதலில் அகப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வயதிற்கேற்ப ஒரு 20 வயசுக்குள்ளே ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் போகிறது, படிக்கிறது, வேலைக்கு போகிறது, இது ஒரு வகை காதல். அந்த காலேஜில் எப்பொழுதுமே முதல் 10 வயசு வரையும் என்னன்னாக்க எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு சொல்லுவோம். அடுத்தது மிடில் போகிறான், 6வது போகிறாங்க. அப்புறம் 12 வயசு ஆயிடுச்சின்னு வச்சுங்க, பருவத்துக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுங்க, அது மேலே கண்காணிப்பு வேறு மாதிரி ஆகிடும். அதுலேருந்து 16 வயசு 20 வயசு அந்த காலேஜ் பருவம் முடிகிற வரையும் அது தனக்குத்தானே கொண்டுட்டு போகும். இப்படிப்பட்ட அந்த காதல் உணர்வுகளை அவங்கவுங்க ஜாதக ரீதியாக அவங்க எப்படி வரம் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி குணத்தில் இருக்காங்க, சாத்வீக குணமா, ராட்சச குணமா, மனித குணமா, அது மாதிரி எந்த குணத்தில் இருக்காங்க, அப்போது அவங்களோட குணங்கள் அது. ஒரு பிள்ளைக்கு இந்த சாத்விக குணம்னா என்ன, ராட்சச குணம்னா என்ன, மனித குணம்னா, மனித குணத்தில் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுனீங்கன்னு வச்சுங்க, அப்படியே பார்க்கும், பதிலே சொல்லாது, அது மாதிரி தலையை குனிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ராட்சச குணம் ஏய் என்ன ஆனு ஒரு எகரும். அது மேசராசிக்கு ராட்சச குணமாக இருந்தால் எப்படி இருக்கும், இன்னும் தொலைச்சிரும் பட அண்டு போவோம். அதே மனித குணமாக இருக்குது ராட்சச குணம். தேவ குணமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த தேவகுணம் என்ன பண்ணுனாக்க எல்லாம் காதில் வாங்கும், யாருக்கோ சொல்கிறாங்க எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அவங்கள எப்படி பார்க்கலான்னா, அந்த கால் மேலே கால் வச்சு போகிறாங்களே, சக் சக் சக்குன்னு அந்த புடவை மொத்தம் நவரும். அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய காலும் ஒன்றா செயல்படும்.
அந்த இந்த இந்த ராட்சச குணம் உள்ளவங்க கண்ணு சுற்றிக்கிட்டே இருக்கும். அவன் என்ன பேசுகிறான், இவன் என்ன பேசுகிறான், யார் நம்மளை பற்றி எதாவது பேசுகிறான்னு அந்த ஆளால் மலப்பிள்ளார். இப்படி குணங்கள் அவங்கவுங்க பிறந்ததுக்கு எது மாதிரி இருக்குமா, அப்படிப்பட்ட அந்த குணத்தை நாம் எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் இந்த ஆண்டு சிறப்பாக கொடுக்க போகுது. சரி, ஏன் கொடுக்க போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி அவதிப்பட்டிருப்பாங்க. அங்கே ராகு இருந்தது, ராகு இருந்து ஒட்டு மொத்தமாக ஆடம்பரத்தை காட்டி, ராகு தான் ஆடம்பரக்காரன். அவன் தான் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தெல்லாம் அள்ளி போட்டு விட்ருவான் எல்லாரும் தலையிலையும். நெருப்பில் கொண்டாந்து ஒரு புகைச்சில் போட்டால் என்ன ஆகும், அந்த உட்காந்துருக்கவங்கெல்லாம் வீணாக போவாங்க. அது மாதிரி தான் போன 2 வருஷம் 1.5 வருஷமாக படாத பாடு மேசராசிக்காரவங்க பட்டவங்களுக்கு இப்போ அது மீனத்துக்கு போச்சு. இல்லை, மீனத்தையும் விட்டுட்டு அந்தாண்ட 11க்கு போகுது. சரி, அப்போ போகிறதுனால இவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க. சரி, மேசராசிக்காரவங்க பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடும் காலம்னு நம்ம சொல்லலாம். இவங்களுடைய ஒவ்வொரு குணத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேஷன்னாவே தலையாய கடன், தலைன்னு சொல்கிறோம், சிரசுன்னு சொல்கிறாங்க. அப்போ சிரசில் இருக்கும்போது என்ஜான் உடலுக்கு சிரசு தானே. அதனால அவங்களுடைய கண்காணிப்பு எப்படி இருக்குன்னா, அவங்களெல்லாம் காக்கி ட்ரெஸ்ஸு மிலிட்ரி ட்ரெஸ் போடுறவங்க வீட்டிலையே சும்மா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரீட்டாக காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்க மட்டும் எழுந்திரிப்பாங்க. கிடக்குன்னு எங்கே பண்ணாருன்னா வயலுக்கு போயிருப்பாருமாங்க. சரி, அது மாதிரி அவங்கவுங்க தொழிலுக்கு ஏற்ப இந்த மேசராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பை தரும். வரப்போகிற இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகும் அவங்களை மேலும் மேலும் ஊக்குவித்து உயர்ந்த நிலை கொண்டு போகும். சரி, இது மேசராசிக்கு உள்ளது. சரி ஐயா, இப்போ இந்த மேஷராசியினுடைய குணாதிசயம் பற்றி சொன்னீங்க. இப்போ இவங்க வந்து காதலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா எந்த குணமாக இருக்கும், இல்லை அவங்க காதலில் சொதப்புறாங்கன்னா இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டால் அவங்க சொதப்பல்லேருந்து தப்பிச்சுக்கலான்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து நல்லா கேட்க வேண்டிய விஷயந்தான். இந்த திசை ஒரு 5 வயசு பொண்ணு காதலிக்குதுன்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா? இல்லை. தாத்தா மேலே பாசமாக இருக்கா, அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் ரொம்ப பாசமாக இருக்காரு, இப்படி அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த காதலுக்கு ஒரு லெவல் வைக்கிறோம் நம்ம சமூக ரீதியாக. அப்படி இருக்கும்போது எப்படியா இருந்தால் 15 வயசுக்கு மேலே 16 வயசுக்கு மேலே வந்தோடனே அந்த இடத்துல தான் காதல் வரும். அதுக்கு தானே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, முதல்ல 5ஆம் இடத்தை பார்ப்போம். சரி, அதுதான் காதல். இவ காலேஜ் போகிறா, அந்த பருவம் காலேஜ் பருவம். சரி, இந்த காலேஜ் பருவத்துக்கு போகும்போது யாரெல்லாம் தேவகுணத்திலையும் அந்த குணம்னு சொல்லியிருக்கோம்ல, அதில் உள்ளவங்க தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அதுக்கு நிறைய கனெக்டிங் இருக்குது. புதன் பார்த்துருந்தா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சுக்கரனோட இருந்தாக்க டே வாடா சாப்பிட போகலாம், ஆனால் சாப்பாடு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு டே எங்கள் வீட்டில் ரொம்ப திட்டுவாங்கடா, நான் நேரம் ஆச்சுடான்னு போயிட்டே இருக்கோம். அடுத்தது வந்து சனியோட இது இருக்குன்னாக்க, மவனை நீ என்ன அன்றைக்கி வேணா வா வைக்கிறேன்டா வேட்டு ஆனால் அழைச்சிட்டு போய் அப்படியே ஸ்மூத்தாக அவனை கடங்கானாக்கிட்டு வந்துடும். இது மாதிரி இந்த 9 குணாதிசயங்களை இந்த ராட்சச குணம் ஒவ்வொரு குணத்துக்கு தகுந்த மாதிரி அது கனெக்ட் பண்ணும். சில இதே டே நீ வந்தால் தாண்டா எனக்கு சாப்பாடு இல்லைடா, இப்படியெல்லாம் ஏமாற்றி தின்னாடா, அவன் என்னை அடுத்தெல்லாம் விட்டு போயிட்டாடா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், ஒரு சிலர் செய்கிறாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுடைய குணாதிசயமும் அவங்களுடைய குணாதிசயம் மேசராசின்னு எடுத்து சொல்ல போகும்போது அடுத்தது அந்த சுக்கரனோட கனெக்டிவிட்டி எங்கே இருக்குது, அந்த கேதுவோட கனெக்டிங் எங்கே இருக்குது, அந்த சூரியனோட கனெக்டிங் எங்கே இருக்குது. இது எல்லாமே காதல் என்றாலே சூரியன் தான் காதல்காரகன். சரி, பொழுது விடியணும்ல, நைட்டெல்லாம் தூங்காது, நைட்டெல்லாம் போர் எப்போத்தில் உருண்டு புரண்டு பொழுது விடிஞ்சோன்னே களைச்சி போயிட்டு ஓடிடும். ஏன்னு கேட்டால் அவனை பார்க்கணும். அவன் நைட்டு தூங்காத ஃபோன்லேயே மெசேஜ் போட்டு விட்ருவான். இதெல்லாம் வந்து இந்த சூரிய பகவானுடைய எதிர்பார்ப்பு மாதிரி இருக்கும். சரி, இது வந்து மேசராசிக்கு ரொம்ப அஃபெக்ஷன் நிறையா கொடுக்கும். அது வீடு மனை இது மாதிரி உள்ளது மீதும் காதல் இருக்கும். அதே மாதிரி வந்து சொந்த வீடு வாசல் வாங்கணுன்ற அடிப்படை காதல் அது. ஏன்னா அடுத்தது வந்தவங்க அவங்க நம்மளுக்கு வேண்டியவங்களை கொண்டாந்து உள்ளே வைக்கணுன்ற ஒரு காதல். சரி, அந்த பருவம் வந்த பிறகு வீடு வாசல் எனக்கு கல்யாணம் ஆகலைங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டுக்கு 6, 8, 12 போயிட்டான்னா, 6ன்றது என்ன 5க்கு தான் காதலுக்கு இடம், அந்த 6க்கு 12ஆம் இடம் தான் 5. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க, இந்த காதல் காரகன் என்ற புதனும் சரி இல்லை அந்த வீட்டு அதிபதியும் சரி இந்த லக்னத்துக்கோ ராசிக்கோ 6, 8, 12 மறையக்கூடாது. மறைஞ்சால் இந்த காதல் சக்ஸஸ் இல்லை. 1, 5, 9 இருந்தால் ஓகே. ஆனால் படிப்பு என்ற நேரத்தில் படிப்பின் மீது காதல் கொள்ள வேண்டும். அந்த படிப்பு முடித்த பிறகு பொருளாதாரத்தை ஈட்டுற நேரத்தில் பொருளாதாரத்தின் மீது காதல் கொள்ள வேண்டும். இந்த காதலை எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அதை தான் நாங்கள் உங்களோட விதின்னு சொல்லியிருக்கோம். அந்த விதிப்பயன் பிரகாரம் அவங்களை கொண்டாந்து சேர்க்குமா.